ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം. ഇർഷാദത്തെ ഹബീബ് ஞானோபதேசங்கள் அல்ஹாஜ் ஹாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 7. ஷேகுடன் அமர்ந்திருப்பது சுன்னத் முஅக்கதாவாகும். ஹாஜா அலாவுத்தீன் அத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வதாவது, முரீதானவர் ஷேகின் சமூகத்தில் அமர்ந்திருப்பது சுன்னத்தே முஅக்கதாவாகும். இங்ஙனம் அமல் செய்ய தினமும் முடியாவிட்டால் மாதத்துக்கு 2 முறை அல்லது 1 முறையாவது செய்ய வேண்டும். இதுவும் முடியாவிட்டால் கடித போக்குவரத்திலாவது தன்னுடைய ஷேகுடன் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். அப்போதுதான் முற்றும் மறைவு என்ற குறைபாடு நேரிட மாட்டாது. ஏ நண்பனே, அஹ்லுல்லாக்களாகிய பெரியோர்களுடைய வெளிக்கோலத்தின் மீது கண்ணோட்டமிடுபவன் நன்மை இழந்தவனாவான். இம்மை மறுமை இரண்டிலும் நஷ்டமடைந்தவனாவான். இம்மாதிரி திரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வெளித்தோற்றத்தை கண்ணோட்டமிட்டுத்தான் அபூ ஜஹலும் அபூ லஹபும் இஸ்லாமிய பாக்கியத்தை இழந்துவிட்டனர். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களுடைய வெளித்தோற்றத்தினை ஆராயாமல் இருப்பதுவே ஒரு நட்பாக்கியமாக இருக்கும். நல்லவர்களின் பார்வை எப்போதும் பெரியோர்களுடைய அந்தரங்க குணங்களின் மீதே சென்று அந்தரங்கத்துடன் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். பெரியோர்களுடைய அந்தரங்கமானது நீல் நதியின் பிரவாகம் போன்றதாகும். இப்பிரவாகம் தகாதவர்களுக்கு துன்பமாகவும் நண்பர்களுக்கு தண்ணீராகவும் பயனளிக்கும். சிஃபாத்தே பஷரியத், பஷரி என்னும் மனித பண்பு அஹ்லுல்லாக்களிடம் காணப்படும் அளவுக்கு வெளிப்படையானவர்களிடம் காணப்படுவதில்லை. மேடு பள்ளமான இடத்தில் விழும் இருளை விட சரிசமமான இடத்தில் விழும் இருளானது மிகவும் தெளிவாகவும் எடுப்பாகவும் தெரியும். ஆனால் மனித பண்பாட்டில் தோன்றும் இருளானது சரிசமமான முறையில் எங்கும் பரவி வியாபிப்பதை போல் காணப்படும். இது சில சமயங்களில் கல்பு, ரூஹு எனும் உடல் உயிர் இரண்டையும் அடைய வளைந்து கொள்கின்றது. இது பாமரர்களின் தன்மையாகும். ஹவாஸ் எனும் சிறப்பு பெற்றவர்களிடம் இந்த இருளானது ஸ்தூலம் நஃப்சு வரை போய் எல்லை வகுத்து கொண்டு நின்றுவிடும், உள்ளே பாயமாட்டாது. ஹவாசுல் ஹவாஸ் எனும் சிறப்புடையவர்களிலும் மிகவும் சிறப்பானவர்களின் விஷயத்திலே இந்த இருளானது நஃப்சு வரைக்கும் கூட போகாது. இவர்களின் உள்ளம் மிகவும் பரிசுத்தமாகவே இருக்கும். வெளி ஸ்தூலத்தில் மட்டும் இந்த இருள் பட்டுவிட்டு நின்றுவிடும். அவாம் எனும் பாமரர்களின் இந்த இருளானது முற்றும் பாய்ந்து நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் உண்டாக்கும். அல்லாஹுவின் நல்லடியார்களான அந்த ஹவாஸ்களின் விஷயத்தில் இந்த இருள் நெருங்கினாலும் கமாலியத்தினால் அவர்கள் பரிபக்குவம் அடைகின்றார்கள். சிறப்புற்றவர்களின் இந்த தன்மை பாமரர்களின் இருளையும் துரத்தி அவர்களின் உள்ளத்தையும் உயிரையும் தூய்மைப்படுத்தும். அவர்களுடைய மனதை தெளிவாக்கி இச்சையை பரிசுத்தம் ஆக்கிவிடும். அங்கனம் ஹவாஸ்களின் உள்ளத்தில் இவ்வித இருள் இல்லாதிருந்தால் அவாம்களுக்கும் ஹவாஸ்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. நன்மை அடைதல், நன்மை அளித்தல் போன்ற வழிமுறையும் அடைபட்டு போகும். எனவே இந்த இருள் சிறந்தவர்களை கலங்கப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்களிடம் நீடித்திருக்க மாட்டாது. அப்படி உண்டானாலும் உடனே அவர்கள் புரியும் பாவ மன்னிப்பு, பச்சாதாபம், இஸ்திக்ஃபார் எனும் தௌபா ஆகிய காரணங்களினால் அந்த இருள் களங்கம் உடனே நீங்கி போய் முன்னேற்றமும் பரிபக்குவமும் உண்டாகின்றன. இத்தகைய அஞ்ஞான இருள் அமரர்களுக்கு கிடையவே கிடையாது. இதன் காரணத்தினால்தான் அவர்கள் ஆத்மீக முன்னேற்றம் இல்லாமல் ஒரே நிலையில் இருக்கின்றார்கள். லுல்மத் எனும் இந்த இருள் பழிப்பை உண்டாக்கும் ஒரு வகை புகழ்ச்சி போன்றது என்று கூறப்படுகின்றது. அவாம்களான அறிவியினர்கள் அஹ்லுல்லாக்களிடம் இத்தகைய மனித குணப்பண்பு மட்டும் இருப்பதைக் கண்டு சீரழிந்து போகின்றார்கள். அவர்களில் மறைந்திருக்கும் சக்தியை வெளிப்படையில் காணாது ஏமாற்றமடைந்து விடுகின்றார்கள். எனவே ஒவ்வொரு அந்தஸ்துக்கும் தனிப்பட்ட சில விசேஷ தன்மைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் தனியான காரியங்களும் இருக்கின்றன. அல்லாஹ்வின் நல்லடியார்கள் ஹவாஸ்களின் அந்தரங்கத்தில் பாத்தினில் அல்லாஹ்வின் கருணை நிறைந்திருக்கும். அவர்களின் வெளிப்படை நிலையில் ஜஹ்மத் எனும் சங்கடமே மிகைந்திருக்கும். எனவே அவர்களுடைய அந்தரங்கத்தை நோட்டமிடுபவர் நல்லவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய பகிரங்கத்தை நோட்டமிடுபவர்கள்
துர் ஆத்மாக்களாக இருப்பார்கள். இவர்கள் புறத்தே எளிமையாக காணப்பட்டாலும் அந்தரங்கத்திலே மகத்தானவர்களாக இருப்பார்கள். இவர்கள் வெளிக்கு பூமியின் மீது இருப்பவர்களாக இருந்தாலும் அந்தரங்கத்திலே வானத்தில் சஞ்சரிப்பவர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய திருமுகத்தில் இவருடைய சமூகத்தில் அமர்பவர்கள் ஒருபோதும் நன்மை இழக்க மாட்டார்கள். இவர்களுடன் நட்புறவு கொள்பவர்கள் நட்பாக்கியவாளர்களாவது மிகவும் உறுதி. இவர்களுடைய பெருமையை பற்றி அல்லாஹு தாலா கீழ்காணும் குர்ஆன் வசனத்திலே மிகவும் அழகாக கூறுகின்றான். உலஇக ஹிஸ்புல்லாஹ் அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன். அவர்கள்தாம் அல்லாஹு தாலாவின் திருக்கூட்டத்தார் ஆவார்கள். அறிந்து கொள், அல்லாஹ்வுடைய கூட்டத்தார்களாகிய ஹவாஸ்கள் தாம் வெற்றி பெற்றவர்களாவார்கள்.